வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியால் ஒரு ஆப்ரேஷன் வந்து செஞ்சேன். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணி நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 months வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் ரெஸ்ட்டில் இருந்தேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக இந்த ஃபால்லேருந்து நான் எப்படி இதை எதிர்கொண்டு மேலே வந்தேன் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறோம். என்னடா யாருக்கும் நடக்காது அவனுக்கு நடந்துடுச்சு அப்படின்ற அடிப்படையில் இல்லை, இதை வந்து ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ட்ரேடராக இருக்கோம், ஒரு அட்வைஸராக இருக்கோம். பட் இந்த சுச்சுவேஷனை நான் எதிர்கொள்ளும்பொழுது நான் என்னென்னலாம் எப்படி இதை சமாளித்து மேலே வந்தேன் அப்படின்னு சொல்கிறது. வலி ஒரு பக்கம், ரெஸ்ட் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது தனி டிபார்ட்மெண்ட்டு. பட் பணம் அப்படின்றது எந்த குடும்ப சூழலை எப்படி சமாளித்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொழுதுபோக்காக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறதுன்றது சின்ன வயசில் எல்லாரும் செய்கிற ஒரு வேலை தான். ஸோ அதன் அடிப்படையில் நான் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து போன ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போடும்போது ஒரு நீ ஸ்லிப் ஆகிட்டு ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா அப்புறம் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து கால் வீக்கமாச்சு. ஸோ நம்ம ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா ஏசிஎல் அண்டு மெனிஸ்கஸ், அதாவது லெஃப்ட்டு முட்டியில் பார்த்தீங்கன்னா 4 மசில்ஸ் இருக்கும், லிக்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த லிக்மெண்ட்டில் வந்து ஒரு 2 லிக்மெண்ட் வந்து டேர் ஆகிருந்துச்சு. ஸோ மொத்தம் 4 இருக்கா 6 இருக்கான்னு தெரில, இருக்கிறதுல 2 டேர் ஆகிருந்துச்சு அப்படி வச்சுக்கிங்க. ஸோ அந்த ஏசிஎல்ன்றது ஒரு நார்மல், அது எல்லாருக்குமே பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பர்சன், சின்ன பசங்க, இந்த கோகோ விளையாடுறவங்க, ஃபுட்பால் விளையாடுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நீல வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஏற்படும் போது இந்த ஏசிஎல் வந்து டேமேஜ் ஆகும். பட் மெனிஸ்கஸ்ன்றது அது கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏன்னா மெனிஸ்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் மெனிஸ்கஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடையாது, நீ ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்துருச்சு. பட் மெனிஸ்கஸ் வந்து ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, ரொம்ப அதை இது பண்ணி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து இப்போ நம்ம லேடிஸ்க்கு இந்த கர்ப்பப்பை மாதிரி தான், அது ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. பட் வந்து என்னுடைய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் ஹேண்டில் டியர்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேசிவ் டியர் வந்து அதில் ஏற்பட்டுச்சு. அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஒருவேளை அது ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அது எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து முட்டி தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு வந்து இது ரெண்டும் சேர்ந்து சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அப்படி சூழ்நிலை ஏற்படும் போது அதுக்கு வந்து நான் ஒரு 2-3 டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு எனக்கு ஒருத்தர் இவர்கிட்ட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட அட்மிட் ஆகிட்டு நான் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு அவங்க குறிப்பிடும்போது ஒரு 2,50,000 ரூபா கிட்ட இதுக்கு செலவாகும், ஏசிஎல் வித் மெனிஸ்கஸ் டேர் வந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் இல்லை, வேறு எதுவும் பிசியோதெரப்பிலையும் செயல்படுத்த முடியாது, சரி பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்டம்பர் 9 ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அடிப்பட்ட வித்தின் 15 டேஸ்னு வச்சுக்கிங்களேன். அதுக்குள்ளே நடுவில் காலெலாம் கொஞ்சம் வீக்கமாக தான் இருக்கும், கொஞ்சம் நடக்க முடியாமல் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய ஓசூர் நாங்கள் இருக்கிறது அங்கேயே வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் முன்னாடி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா டாக்டர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் வந்து, ஸோ ஆப்ரேஷன் காஸ்ட்டு, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா வந்து 2 மாதத்துக்கு வந்து நம்ம வந்து பெருசாக நடக்க முடியாது. ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து ஆல்மோஸ்ட் பெட் ரெஸ்ட் கணக்கு தான். ஸோ ஏன்னா ஸ்டிச் பிரிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக 2 மாதம் வந்து நடக்க முடியாது. ஸோ அப்போ வேலைக்கு போக முடியாது. ஸோ ஒரு 3 months வந்து 2 வீலர் ஓட்ட முடியாது. அப்போ நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிச்சுக்கணுன்றதை திட்டமிட்டுக்கணும். ஸோ ஒரு 4 months வந்து கார்லாம் ஓட்ட முடியாது. ஸோ அப்போ எங்கேயும் வெளியே போக முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஆப்ரேஷன் வந்து இப்படி தான் போகும் ட்ரீட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டாக அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நான் வந்து இந்த 2.5 lakh வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நான் வந்து ஒரு 5 lakh ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஸ்டார் ஹெல்த் அஷூர் அப்படின்ற ஒரு பிளான் வந்து வச்சுருந்தேன், ஃபேமிலி பிளான் இது. ஸோ அந்த ஃபேமிலி பிளான் வந்து எனக்கு இதுலேயே வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஸோ வித்தவுட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிடுச்சு. ஸோ அதில் கவர் பண்ணும்பொழுது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாஸ்ட் 12 year வந்து நான் அதில் ஸ்டார் ஹெல்த்தில் வந்து ஆக்சுவலி நான் அந்த ரினியூவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
நான் 12 இயராக இருக்கிறது, அது இல்லாமல் இது வரைக்கும் எதுவுமே கிளைம் பண்ணாதது. ஸோ இந்த எல்லாமே ஜென்யூன் கேஸ் மீன்ஸ் ஆக்சிடென்ட்டு இது உண்மை தான் எல்லாமே அப்படின்ற அடிப்படையில் ஸோ ஃபைனல் பில் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு செட்டில் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் வந்து இந்த ஃபினான்ஷியலாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்டை பற்றி நான் வந்து பெருசாக வந்து கவலைப்படுற அளவுக்கு இல்லை. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் மெடிக்கல் ஐட்டம் அப்படின்ற மாதிரி சில அந்த பேக்கேஜில் கவர் ஆகாத ஐட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு 5000 கிட்ட அந்த ரேஞ்சில் மட்டும்தான் செலவு பண்ணி இருப்பேன். ஓகே அப்படின்னாலுமே ஒரு 2 மாதம் வந்து வீட்டில் ஜாப் போக முடியாமல் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னும்பொழுது விஷயங்கள் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கான செலவுகள், என்னுடைய வீட்டு இஎம்ஐ மட்டுமே ஒரு மாதத்துக்கு நான் வந்து ஹவுசிங் லோன் இஎம்ஐ மட்டுமே 18000 ரூபாய் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மற்றபடி பசங்களுடைய படிப்பு எக்ஸ்பென்ஸ் இது மாதிரிலாம் இதெல்லாம் எப்படி சமாளிப்போம்னு சொல்லிட்டு சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சுற்றி இருக்கிறவங்க என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கியூரியஸ் ஒரு ஆச்சரியன்றதை தாண்டி ஒரு கவலையாக தான் இருந்துச்சு. என்னடா இப்படி வந்து தேவையான அடிபட்டு உக்காந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து ஐ ஹவ் பேக்கப் பிளான். ஆக்சுவலி என்னென்னா இதே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் பர்சனல் ஆக்சிடென்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பிளான் இருக்குது. ஸோ அந்த பிளானோட இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டோம், அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் ஒன்று அவருக்கு உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து டிசபிலிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இப்போ எனக்கு நடந்த மாதிரி 3வது கேஸு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, பட் வந்து இதெல்லாம் ரெக்கவரி ஆகிடுச்சு, பட் நான் வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஸோ அந்த பர்சனல் ஆக்சிடெண்ட் பிளானில் அந்த பிளான் படி என்ன அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் ஒரு டெத்து அப்படின்னா ஒரு சம்மர் ஷூட் இப்போ ஒரு 50 lakhs நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த ஆக்சிடெண்ட்டில் டிசபிலிட்டி ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்குது, அந்த பர்சன்டேஜ் அந்த 50 lakhக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருமோ அந்த பார்ட்ஸுக்கு அதை கொடுப்பாங்க. அப்படி இல்லை தேர்ட் கேஸ் வந்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்காரு, ஆனால் பார்ட்ஸ்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணி ரெக்கவரி ஆகிருக்காரு, ஆனால் வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறாரு அப்படின்னா அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக்ஸுக்கு வந்து வீக்லி காம்பன்சேஷனாக வாரத்துக்கு 15000 அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் அந்த பிளானு மொத்தமும் சேர்ந்து இது பண்ணது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜை பொறுத்து ஒவ்வொரு ப்ரீமியம் வரும். அது வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ தான் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ என்னுடைய கேஸில் நான் சொல்கிறேன்னா நான் வந்து 50 lakh எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து 8500 பர் இயருக்கு வந்து இந்த ஏபிசி 3 சேர்த்து வந்து நான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இதுவுமே நான் ரொம்ப காலமாக பே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2 months நான் எவ்வளோ நாள் வீட்டில் இருந்தாலுமே பெட் ரெஸ்ட் எடுத்தாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் வீக் வந்து 15,000 வந்து இதில் கிளைம் ஆகிடும்ன்றது எனக்கு தெரியும். அதனால் இதை பற்றி நான் பெருசாக ஒரி பண்ணிக்கல. பட் அதுக்கான ப்ராசஸை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அதாவது கிளைமை இனிஷியேட் பண்ணிவிட்டு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு அப்படின்றத மட்டும் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிவிட்டு நான் மட்டும் என்னுடைய மெடிக்கேஷனை வந்து நான் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பாலிசியின் அடிப்படையில் ஸோ நான் 2 months ரெஸ்ட் எல்லாம் முடித்து நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு போதுமான டாக்குமெண்டேஷன்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து 8 வீக்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1,20,000 வந்து அந்த காம்பன்சேஷன் வந்து கிடச்சிது. ஒரு சொல்லணும் அப்படின்னா அந்த ஆப்ரேஷனோட அந்த தனிப்பட்ட முறையில் அது தர அந்த ஒரு வலி, அப்புறம் நம்ம வீட்டில் நடக்க முடியாமல் நம்மளை பார்த்துக்கிறது, அப்புறம் நம்ம அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு பெயினை தவிர ஃபினான்ஷியலாக எனக்கு எந்த பெயினுமே இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா நான் அந்த 2 மாதம் வந்து ரொம்ப வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பண ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுன்றது ரொம்ப பிடிக்கிற விஷயமா ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்ஸுக்கு இஎம்ஐ கட்டணும் அது கட்டணும் இது மாதிரி நிறைய ஃபினான்ஷியலாக ப்ரெஷர் இருக்கும்போது உங்களால் எங்கே போனாலுமே ஃபீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு டூரே போனால் கூட உங்களால் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. பட் 2 மாதம் அவ்வளோதான், இது நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நாம் மட்டும் நம்ம அப்படியே இருந்தோம். ஸோ இதில் என்ன உங்களுக்கு டேக்கவே நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னா பொதுவாக நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் காட்டுற ஆடம்பரமான பொருள் வாங்குறதோ இல்லை ஃபேன்சியான ஐட்டத்தை வாங்குறதோ இல்லை வந்து இந்த பேசிக் நீட்ஸ்லாம் எதுவுமே செய்யாமல் நேராக எடுத்தோடனே போய்ட்டு நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ட்ரேடிங் பண்ணுறேன், நான் ட்ரீம் லெவலில் பெட் பண்ணுறேன் அப்படின்றதோ கிடையாது. ஸோ அடிப்படையாக முதல்ல உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து கம்பல்சரி போதுமான அளவாக இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய சார்ந்தவங்களாக இருந்தால் மீன்ஸ் பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் பண்ணணும்.
உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். அதோட அடிஷ்னலாக இன்றைக்கி இருக்கிற நம்ம இந்தியன் ரோடு போக்குவரத்துக்கெலாம் வந்து இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பிளான்ன்றதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான இதுவாக போயிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிட்டு, இதுதான் பேஸ், ஒரு வீட்டோட பில்லர் மாதிரி, இதுதான் ஒரு மனிதன் சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே செய்ய வேண்டிய முதல் விஷயங்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ட்ரேடிங்கு, இது மாதிரி இடத்துல நீங்கள் ஈடுபடணும் அப்படின்றது தான் இதில் நான் என்னுடைய ஓன் இதிலேருந்தே நான் சொல்கிற டேக்அவே. ஸோ நானே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர். ஆக்சுவலி நான் ஒரு என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு தெரியும், நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர், இன்சூரன்ஸ் அட்வைசர், அதுக்கு மேலே ட்ரேடர் அப்படின்றதுனா. ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்றது தான் என் சொந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு சொல்ல வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இது சம்மந்தமாக இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.